தலைமையை பற்றியும் நீங்கள் தலைமையோடு எப்படி இணைந்து பணியாற்றுகிறீர்கள் என்பது பற்றியும் சில விஷயங்கள் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் என்பதை பற்றியும் பேசுவதற்கு முயற்சி செய்வோம். கண்ணுக்கு தெரியும் நிகழ்வுகள் மற்றும் நடத்தைகளை மட்டுமே தலைமை பெருவாரியான நேரங்களில் பேசுகிறது. இதை நான் பார்த்தேன் என்று சொல்லுகிறது. தலைமை நம்பிக்கைக்கு உருவம் கொடுக்கிறது. தலைமையும் பொறுப்பில் எப்படி செயலாற்றுவது என்பது குறித்து பயிற்சி அளிக்கிறது. இவைகளையெல்லாம் நீங்கள் உள்வாங்கும் பொழுது நீங்கள் அதாகவே மாறுவதற்கு ஒரு வாய்ப்பு வருகிறது. பெருவாரியான தலைமை வார்த்தைகளை மட்டுமே உள்வாங்கும். அதன் பொருளை சிலரே உணர முடியும். ஏனென்றால் அவர்கள் அந்த அளவுக்கு இப்படி அல்ல என்று சொல்லிவிடுவார்கள். வெற்றி பெற்ற தலைமை அமைதியை நிரவ மாட்டார்கள். அந்த அமைதியை அறிய மதிப்பளிப்பார்கள். மேலும் புதிய வகையான முயற்சிகளில் விடை காண வெவ்வேறு வகையான முயற்சிகளை மேற்கொள்வார்கள். ஒரே ஒரு செயலை செய்துவிட்டு இதுதான் என்று முடித்துவிட மாட்டார்கள். நானும் உங்களுடன் இணைந்திருக்கிறேன், இணைந்து செயல்படுவோம் என்று கேள்விப்படாத செய்தியை சிலர் சொல்லும் பொழுது, ஆஹா, தலைமை இப்படி கூட இருக்கிறதா? அப்படி இருக்கும் தலைமைதான் வாகை சூடும். சரி, கேள்விப்படாத செய்தியாக இருப்பவைகளை வைத்துக்கொண்டு நான் என்ன செய்ய போகிறேன்? கேள்விப்படாத செய்திகள், அதை மற்ற செய்திகளோடு நீங்கள் பொருத்தி பார்க்கும் பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒளி, அந்த உணர்வு உங்களை வேறு இடத்துக்கு அழைத்து செல்லும். அதனால் அதையும் பார்ப்பது சாலச் சிறந்தது. உண்மையை வெளிப்படுத்தும் கதைகள் நம் கவனத்தை ஈர்க்கும், நம்மையே ஈர்க்கும். சில நேரங்களில் எண்ணங்களை கதை போல பார்ப்பவர்கள் பார்க்கப்படுவார்கள். ஏனென்றால் எண்ணங்கள் ஒரு கதையைப் போல, இப்படி இருந்தது, அது நேற்று போனேன் என்று அந்த தொடர்ச்சி இருக்கிறதல்லவா, அந்த கதை போல் வரும் பொழுது அவர்கள் அதை வெளியிடங்களில் பேசும் பொழுது என்ன தொடர்பாக பேசுகிறார் என்று ஒரு ஈர்ப்பு இருக்கும். அமைதி ஒட்டிக்கொள்ளும். குழப்பத்தில் மெய்ப்பாடுகள் உருவாக்கும் செயல்பாடுகளை அனைவராலும் பாராட்டப்படும். குழப்பத்தில் ஒரு சில செயல்பாடுகள், ஐயையோ இது இப்படியா, அதில் வெற்றி காண்படும் போது அனைவராலும் அது பாராட்டப்படும். மதிப்பளிப்பது, ஒருங்கிணைப்பது, இவைகளை மிகவும் துல்லியமாக செய்பவர்கள் எதிலும் எந்த தலைமை இருந்தாலும் அவர்கள் பார்க்கப்படுவார்கள், ஈர்க்கப்படுவார்கள், மேலே தூக்கி நிறுத்தப்படுவார்கள். தலைமையில் பங்கு கொடுப்பவர்கள் யாரையும் எதையும் மற்றவர் பாதிப்புகளால் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள்.